ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஃபேமிலியோட குற்றாலம் கிளம்பிட்டோங்க. என் ஹஸ்பண்ட் தான் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ வண்டியில் உட்காந்துட்டு இவங்க அண்ணனும் தம்பியும் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டிக்கிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வண்டியை எடுக்க வேண்டிய, அதாவது டிரைவர் வந்ததுக்கப்புறமா அந்த சீட்டு நல்லா மட்டும் ஒரே ஆளுங்க. அப்புறமா நான் போகிற வழி ஃபுல்லாக கட்டா குஸ்தி படம் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். ஒரு வழியாக நம்ம குற்றாலத்தை ரீச் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பழைய குற்றாலம் போயிடலாம், ஏன்னா அங்கே வந்து தான் 5 o'clock மேலே அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பழைய குற்றாலம் போயிட்டோம். நாங்கள் கிளம்புனதே ஒரு 12 o'clock கிட்ட டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ 2 மணிக்கிட்ட போனோம். அங்கேருந்து திரும்ப ஒரு 4-5 மணி போல் நம்ம அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டு திரும்ப நம்ம வந்து ஐந்தருவிக்கு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போகும்போது இந்த அருவி எவ்வளோ பளிச்சுன்னு உள்ள கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் அங்கே இருந்துட்டு இருக்கும்போது கிளைமேட் மாறிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சட்டுன்னு ஒரு மேகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நல்லா பளிச்சிருந்துச்சு. நாங்கள் வரும்போது எடுத்த கிளிப்பு, அப்புறம் அங்கே வச்சு எடுத்த அந்த ஃபோட்டோஸ் எதுவுமே டெலிட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. போகும்போது நடந்து போயிட்டோம், பழைய குற்றாலத்துக்கு போகும்போது. வரும்போது ஆட்டோவில் வந்துவிட்டோம். ஏன்னா கூட அத்தை அப்புறம் பெரியம்மாலாம் வந்திருந்தாங்க, அவங்கள நடக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துவிட்டோம். அந்தனே வந்ததும் வேன் இருந்த இடத்துலேயே கொண்டு விட்டுட்டாங்க. அங்கே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச். ஆனால் பொதுவாக நம்ம குளிச்சனால பசிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, அன்றைக்கி அவ்வளோவா பசிக்கலைங்க. இங்கேருந்து நம்ம இட்லி, தக்காளி சட்னி, லெமன் ரைஸ், எள்ளு பொடி எல்லாமே கொண்டு போயிருந்தோம். அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு கூடவே நம்ம உள்ளி போண்டா அப்புறம் காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே ஐந்தருவி பார்த்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பட் செம்ம டைம் ஆச்சுங்க. போகிற வழி எல்லாமே டிராஃபிக். பட் அந்த டிராஃபிக் வந்து நம்மளுக்கு நின்று போனோம்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வேனில் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க. அங்கே பாருங்கள் என்னோடய அந்த புலிக்குட்டி எப்படி விசில் அடிக்குதுன்னு. விசில் அடிக்கவே தெரியாட்டாலும் சும்மா கையை வாயில் வச்சுட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான். நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவர் விசில் அடிச்சு டயர்டாகி என் பக்கத்தில் வந்து படுத்துட்டார் லாஸ்ட் சீட்டில். அப்புறமா நம்ம சிங்கக்குட்டி வந்து அந்த வடிவேல் ஒரு படத்தில் நிற்பார்ல, நான் கம்பியை பிடிக்காம தான் நிற்பேன்ட்டு அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் உள்ளே வைப் பண்ணதை பார்த்து வெளியே அங்கே அந்த டிஷர்ட் போட்டிருந்தவங்க வந்து நான் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாரு நம்மளை பார்த்து ஒருத்தங்க வைப் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் நம்ம மெயின் அருவியோட அந்த ஃபால்ஸு அந்த இது இருக்குது இல்லையா, அந்த தண்ணி கொட்டுற அந்த இடம் அது வந்து அழகாக தெரிஞ்சுது. ஸோ அதையும் கிளிப் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது சுற்றி நல்ல பச்சை பசேல்னு இடம், சென்டரில் ஒரு வீடு, அதுவும் ஜம்முன்னு நீட்டாக அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஐந்தருவிக்கு ஒரு வழியாக ரீச் ஆகிட்டு அப்புறம் நம்ம குட்டி பசங்க வந்து விளையாடும் போது வீடியோ எடுக்கலாங்க. ஏன்னா ஃபோன் நம்ம வந்து தண்ணி ரொம்ப சாரல் அடிச்சது. நான் போனோடனே ரொம்ப நடுங்கிட்டேன். இந்த அருவிக்குள்ளே நான் குளிக்கவே மாட்டேன், என்னால் முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே பழைய குளத்தில் குளிச்ச அந்த ஈரம் கொஞ்சம் இருந்துச்சு, இது சாரல் அடிக்காமல் அவ்வளோ இருந்துச்சு. ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அப்புறம் குளிரவே இல்லைங்க, செமையாக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து நான் குளித்து முடிச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்டை கூப்பிட்றத என் மைனி எனக்கு கலாய்க்கிறதுக்காக வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க. நான் மச்சான்னு கூப்பிட்றது. அப்புறம் அங்கே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு கிளிப்ஸ் எடுத்தோம், அதையும் ஆட் பண்ணிட்டு யூஸ் பண்ணாங்க. அப்புறம் டீ பிரேக்காக ஒரு டீ ஷாப் ஒன்று இருக்கணும். அங்கே பாருங்கள் செம்ம வைபான ஒரு ஃபேமிலிங்க. அதாவது உங்களுடைய அம்மாவே ஆடுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஆடு நல்லா ஜாலியாக இருங்க, அந்த மாதிரி ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை யார் பார்த்தாலும் வீடியோ எடுக்கணும்னு தோணுன்னா அவ்வளோ அழகாக அவங்க ஜாலியாக நல்லா வைப் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாங்கள் அந்த அந்த இடத்துல வண்டி திருப்பும் போதே அந்த சாரீ கட்டியிருக்காங்க, ரொம்ப வைப் ஆகிட்டு அவங்க தான் அதில் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது. அப்புறமா எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்தாங்க. அதை எந்த கிளிப்புமே மிஸ் பண்ண விருப்பம் இல்லை, கொஞ்சம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது நம்ம வண்டியில் வந்து பாட்டு போட்டுட்ருந்தாங்களா, அந்த பாட்டில் சவுண்டு நான் மெனக்கிட்டு நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி சாங் போட சொல்லி நல்லா ஆடி நல்லா செம்மையாக இருந்துச்சு. இருந்துச்சு. அப்புறம் நம்ம டீ ஷாப் எல்லோரும் டீ குடிச்சோம். டீ ஷாப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ், அந்த சரௌண்டிங், இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். அந்த சொல்லுவாங்களா, நல்ல குட் ஆம்பியன்ஸ், குட் ப்ரெசன்ஸ், அதை எப்படி சொல்கிறது, எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா நீட்டாக உட்காந்து காஃபியோ குடிச்சிட்டு வரதுக்கு அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வீடியோஸ் எல்லாமே நல்லா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நம்ம வந்து அந்த வர வழியிலையும் கேட்க வேணாம், ஆல்ரெடி போகும்போது நம்ம வந்து படம் போட்டிருந்தாங்க. படம் கொஞ்சம் நாங்கள் பாதிதாங்க போட்டோம், அதுக்கப்புறமே பாட்டு பாட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் திருப்பி இது வந்து வர வழியில் சும்மா பாட்டை போட்டு ஒரே வைப் தான், செம்ம டான்ஸு. அதுவும் எஸ்பெஷலி நிகழ்வு ரொம்ப ஆடிட்டே இருந்தேன். அப்புறம் கூட அப்போ எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க, டயர்டாக ஆடிட்டு இருந்தோம். நாங்கள் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸில் வந்து சவுண்ட் கட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நாங்கள் கொஞ்சம் கழுது குரலில் பாடிப்போம், ஸோ அதனால் கட் பண்ணியிருந்தேன். இது வந்து என் மைனி ஸ்டோரி, கூகுள் ஸ்டோரி அந்த மாதிரி ஸ்டோரி பார்த்தாங்க, கலாய்ச்சிட்டே வந்தேன். நான் எங்கள் பாருங்கள் பெரிய படிப்பாளி அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்புறமா ஒரு வழியாக டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு ரீச் பண்ண வந்துட்டோம்.
பட் ரொம்பவே பாசிட்டிவ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சு எல்லாமே கரெக்டாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை, ரொம்ப ஜாலியாக நல்லா ஃபன்னியாக போச்சு. சாங் ஆடுறலாம் பரவாயில்ல, வளைச்சி வச்சு ஆடுவான். அண்ட் இன்னொரு டைம் கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி ஒரு நல்ல ப்ரெசன்ஸ், நல்ல ஒரு இது ஞாபகத்தை கொடுத்துச்சு இந்த